மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உரையாற்ற அன்போடு பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வணக்கம். சோழமண்டலம். परम आदरणीय आदिनम मठाधीशगण, चिन्मया मिशन के स्वामीगण, तमिलनाडु के गवर्नर आर.एन. रवि जी, कैबिनेट में मेरे सहयोगी डॉक्टर एल. मुरुगन जी, स्थानीय सांसद थिरुमा बलवन जी, मंच पर मौजूद तमिलनाडु के मंत्री, संसद में मेरे साथी आदरणीय श्री इलैयाराजा जी, सभी ओदवारों, भक्त, स्टूडेंट्स, कल्चरल हिस्टोरियंस और मेरे प्यारे भाई और बहनों, नमः शिवाय। नमः शिवाय. वार्धा नादन ताल वार्धा इमेई पोळदम येन नेंजिल निंगादान ताल वार्धा. வணக்கம். சோழமண்டலம். பெருமதிப்பிற்குரிய ஆதீனங்களே, மடாதிபதிகளே, சின்மயா மிஷனைச் சேர்ந்த சுவாமிமார்களே, தமிழ்நாட்டின் ஆளுநர் மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்களே, அமைச்சரவையின் என் சகாவான டாக்டர் எல். முருகன் அவர்களே, தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களே, மேடையில் அமைந்திருக்கும் தமிழ்நாட்டின் அமைச்சர்களே, மக்கள் அவையில் என்னுடைய சகாவான இசைஞானி இளையராஜா அவர்களே, அனைத்து ஓதுவார்களே, பக்த கோடிகளே, மாணவர்களே, கலாச்சார வரலாற்றாளர்களே, எனது சகோதர சகோதரிகளே, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. मैं देख रहा था कि जब जब नयनार नागेंद्रन का नाम आता था, चारों तरफ उत्साह का वातावरण से एकदम से माहौल बदल जाता था. साथियों, एक प्रकार से राज राजा की ये श्रद्धा भूमि है और उस श्रद्धा भूमि में इलैयाराजा ने आज जिस प्रकार से शिव भक्ति में हम सबको डुबो दिया, सावन का मास हो, राज राजा की श्रद्धा भूमि हो और इलैयाराजा की तपस्या हो, कैसा अद्भुत वातावरण, बहुत अद्भुत वातावरण. और मैं तो काशी का सांसद हूं और जब ओम नमः शिवाय सुनता हूं तो रोंगटे खड़े हो जाते हैं. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். எப்போதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அவர்களின் பெயர் கூறப்படுகிறதோ, உங்களிடத்திலே ஒரு உற்சாக கொப்பளிப்பை நான் கவனித்து விட்டேன். இது ராஜராஜ சோழனின் இடம். இந்த இடத்திலே அவையிலே என்னுடைய சகாவான இளையராஜா அவர்களின் சிவ பக்தி இந்த மழை காலத்திலே இது மிகவும் சுவாரஸ்யமாக பக்தி நிரம்பியதாக இருந்தது. நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இங்கே இந்த சிவ கோஷத்தை கேட்கும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே மிகவும் பரவசமாக இருக்கின்றது. साथियों, शिव दर्शन की अद्भुत ऊर्जा
श्री इलैयाराजा का संगीत, ओदुवार का मंत्रोच्चार, वाकई ये स्पिरिचुअल एक्सपीरियंस आत्मा को भाव विभोर कर देता है. நண்பர்களே, சிவ தரிசனத்தால் அற்புதமான சக்தி. இளையராஜா அவர்களின் இசை, ஓதுவார்தம் மந்திர உச்சாடனங்கள், உண்மையிலேயே இந்த ஆன்மீக அனுபவம் என் ஆன்மாவை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. साथियों, सावन का पवित्र महीना और बृहदेश्वर शिव मंदिर का निर्माण शुरू होने के 1000 इयर्स का ऐतिहासिक अवसर, ऐसे अद्भुत समय में मुझे भगवान बृहदेश्वर शिव के चरणों में उपस्थित होकर के पूजा करने का सौभाग्य मिला है. நண்பர்களே, பவித்திரமான மழைக்காலம், அதோடு கூட பிரகதேஸ்வரர் சிவாலய நிர்மாணம் தொடங்கி 1000 ஆண்டுகள் வரலாற்று பூர்வமான சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட அற்புதமான வேளையிலே சிவனவன் பிரகதேஸ்வரனின் பாதார விந்தங்களிலே சிரம் தாழ்த்த அவரை வழிபாடு செய்யக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிடைத்திருக்கின்றது. मैंने इस ऐतिहासिक मंदिर में 140 करोड़ भारतीयों के कल्याण और भारत की निरंतर प्रगति के लिए प्रार्थना की है. मेरी कामना है भगवान शिव का आशीर्वाद सबको मिले. नमः पार्वती पतये, हर हर महादेव. நான் இந்த சரித்திர பூர்வமான ஆலயத்திலே 140 கோடி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாரத நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்காகவும் என் வேண்டுதல்களை முன்வைத்தேன். என் விருப்பமெல்லாம் இறைவன் சிவனாரின் நல்லாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நம பார்வதி பதயே, हर हर महादेव. साथियों, मुझे यहां आने में विलंब हुआ. मैं यहां तो जल्दी पहुंच गया था, लेकिन भारत सरकार के सांस्कृतिक मंत्रालय ने जो अद्भुत प्रदर्शनी लगाई है, ज्ञानवर्धक है, प्रेरक है और हम सब गर्व से भर जाते हैं कि 1000 साल हमारे पूर्वजों ने किस प्रकार से मानव कल्याण को लेकर के दिशा दी. कितनी विशालता थी, कितनी व्यापकता थी, कितनी भव्यता थी. और ने बताया मुझे पिछले एक सप्ताह से हजारों लोग ये प्रदर्शनी को देखने के लिए आ रहे हैं. ये दर्शनीय है और मैं तो सबको कहूंगा कि इसको आप जरूर देखें. நண்பர்களே, நான் வருவதற்கு சற்றே தாமதமாகிவிட்டது. இதற்கு காரணம் பாரத அரசின் கலாச்சார அமைச்சகம் ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு கண்காட்சி. இதை பார்த்த பிறகு, அங்கிருக்கும் வெளிப்பாடுகளை நான் கண்ணுற்ற பிறகு என் நெஞ்சத்தில் பெருமிதம் பொங்கியது, உற்சாகம் ஊற்றெடுத்தது. மக்கள் நலனுக்காக இதிலே இருக்கக்கூடிய கூறுகள் எத்தனை விசாலமான எண்ணம், மனித சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இந்த வெளிப்பாடுகளில் தொனிக்கிறது என்பதை பார்த்து நான் வியப்பெய்தினேன். அனைவரும் இந்த கண்காட்சியை, இங்கிருக்கும் வெளிப்பாடுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்தி கூறிக்கொள்ளுகின்றேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.